ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ 4 டைஸஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பார்க்குறது குரூப் 2A மெயின்ஸ்க்கான ரீசனிங் சிலபஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி டைஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இது வந்து ஆல்ரெடி டைஸில் என்னென்ன பார்த்தோம், நம்ம சிங்கிள் டைஸு, 2 டைஸு, 3 டைஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைஸஸும் 4 டைஸும் பார்த்துட்டா கணக்கு டைஸ் சாப்டர் முடிஞ்சது. இப்போ 4 டைஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வெவ்வேறு நிலையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிச்சயமான எதிர்ப்புகள் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 டைஸஸ் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 6 ஒன்றே இருக்குங்களா, 4 6 இங்கேயும் 4 6. அப்போது மீதி இருக்கிற ஃபேஸ் ரிமைனிங் ஃபேஸஸ் ஆப்போசிட்டுங்களா, 1க்கு 3 ஆப்போசிட்டு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 5, இங்கேயும் 2 5. இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் 1 3 தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஆன்சரில் போயிடலாம். 1 3 நிச்சயமான எதிர்ப்பு என்ன கேட்டோம், 1 3 தான். 1 3 நிச்சயமான எதிர்பார்க்காங்க தான், நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதுதான் ஆன்சர், 1 3 தான் ஆன்சரு. இப்போது அடுத்த ஆப்ஷன் தான் பார்க்கலாம். 1 2 1 2 எதிர் பக்கங்களாக இருக்குங்களா, அப்போது இது வராது. அடுத்தது 3 6 3 6 பக்கத்தில் அட்ஜசன்ட் சைட்ஸாக இருக்குங்களா, அப்போ இதுவும் வராது. 3 5 வருமானு பார்த்தாக்கா 3 5 பக்கத்துலேயே இருக்குது, அட்ஜசன்ட் சைட்ஸில் இருக்குது, அப்போது இதுவும் வராது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போது அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காகித பகடையின் 4 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 2 3 6 2 4 3 6 5 1 5 6 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காகித பகடியை திறக்கும்போது தட்டையானது பின்வரும் நோட்டில் எது சரியான விருந்த காட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடும். நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ் ஒரே மாதிரியே அந்த பார்க்குறீங்களா, 2 3 இங்கேயும் 2 3 இருக்குங்களா, அப்போது 4க்கு 6 ஆப்போசிட் ஃபேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 5 6 5, அப்போது 1க்கு 3 ஆப்போசிட் ஃபேஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி ரிமைனிங் ஃபேஸஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது 5 இருக்குது, அப்போது இது 2 தான் ஆப்போசிட் ஃபேஸஸ். இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா எது சரியான விருந்த காட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. இப்போது இல்லையே பார்த்துலாம். அதில் இந்த மாதிரி ஃபோல்டு டைஸ்னாலே எப்படி வரும்னா, ஃபோல்டு டைஸ்னாலே இதுவும் எதிர்பக்கம், இதுவும் எதிர்பக்கம், இந்த ரெண்டும் எதிர்பக்கமாக இருக்கும். இதுதான் ஃபோல்டு டைஸ் கான்செப்டே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர்றதெல்லாம் இப்போ இதில் செக் பண்ணி பார்த்துலாம். நம்ம 1 5 1 இருக்கணும், இல்லை 3 2 இருக்குது, அதுவும் இல்லை, 3க்கு 1 தான் இருக்கணும். 3 1 பக்கத்தில் இருக்குது, இது வராது. இது 4 6 கரெக்டாக இருக்குது, அது ஓகே. இப்போது 2 1 இருக்குங்களா, 2 1 இருக்குது, இதுவும் வராது. 3 6 இதுவும் வராது. 5 4 இதுவும் வராது. ஏன்னா 4 6 1 5 2 6 3 4 இதுவும் வராது. ஏன்னா 2க்கு 5 வரணும், ஆனால் இது தப்பாக இருக்குது. இந்த இடத்துலையே இதில் என்ன பார்த்தோம், 1 2 இருக்குது, 2க்கு 1 ஆப்போசிட்டாக இல்லை, 1க்கு 3 தான், 2க்கு 5, அப்போ இதுவும் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா 1 3 2 5 4 6, அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதான்னு பாருங்கள். ஃபோல்டு டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு இது ஆப்போசிட்டு, 1 3 ஆப்போசிட். அதாவது இது 1 2 3 போட்டுக்கிறேன். இந்த கட்டத்துக்கும் இந்த கட்டமும் தான் ஆப்போசிட்டு, இந்த கட்டமும் தான் ஆப்போசிட்டு. அதே மாதிரி இந்த கட்டமும் தான் ஆப்போசிட்டு. ரிமைனிங் இருக்கிற இதுவும் தான் ஆப்போசிட்டு. புரியுதுங்களா. 1 3 ஆப்போசிட்டு, 2 5 ஆப்போசிட்டு, 4 6 ஆப்போசிட்டு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இருக்குது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதியை பிரிக்கும்போது எந்த பிரதி கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்படியும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்பவம் தான், இருந்தாலும் நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரே ஒரு டைஸை கொடுத்துட்டு டாட்டு வட்டம் மட்டும் கொடுத்துட்டானுங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா டாட்டு வட்டமும் பக்கத்துலேயே இருக்குது. ஆப்ஷன் ஏல பாருங்கள், இது ஆப்போசிட் இருக்குது, அப்போது இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் வரும், நம்ம இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே டாட்டு வட்டமும் பக்கத்தில் இருக்குது, இங்கே டாட்டு வட்டமும் இங்கேயும் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா இது தான் ஆன்சர் கரெக்டாக வரும். வட்டம் டாட்டு இது 2 தான் ஆன்சர் கரெக்டாக வரும் நமக்கு. அடுத்த நாள் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு பகுதியின் வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ள எனில் 6ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்களா, 6 3 இங்கே இருக்குது, 6 3 இங்கே இருக்குது, அப்போ 1க்கு ஆப்போசிட்டு, 1க்கு ஆப்போசிட்டு 5.
இங்கேயும் 2 5 4 இருக்குது, இங்கேயும் 5 4 இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட்டு 3, 2க்கு ஆப்போசிட்டு 3, ரிமைனிங் என்ன இருக்குது? 4 இல்லை, 6 இல்லை. அப்போ ஆன்சர் 4. புரியுதுங்களா? இதே மாதிரி 2 டைஸும் ஒரே நம்பர் அடுத்தடுத்து இருந்து ஆப்போசிட் பக்கத்தில் இருக்க நம்பர் மட்டும் மாறி இருந்ததுன்னா அது 2 எதிர் பக்கங்கள் அர்த்தம். சரிங்களா? அதன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4 தான் ஆன்சர் இருக்குது. 6க்கு ஆப்போசிட்டு 4. இப்போது அதே மாதிரி கணக்கு தான் இது. 2ன் எதிர்பக்கம் நான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 3 இருக்குது, இங்கேயும் 2 3 இருக்குங்களா? அப்போது 1க்கு ஆப்போசிட்டு 4. இங்கே என்ன இருக்குது? 2ன் எதிர்பக்கம் நான் கேட்டிருக்கேன்னா 3 4 5. இது வேணால் நம்ம அந்த ரொட்டேஷன் போடுவோம்ல, கிளாக் வைஸு, அதுபடி என்ன போட்டு பார்ப்போம். இப்போது 4 எடுத்துங்க. இதுக்கு கிளாக் வைஸ் போட்டாக்கா 4 5 3. இதுக்கு கிளாக் வைஸ் போட்டாக்கா 4 2 6. என்ன கேட்டிருக்காங்க? 2ன் எதிர்பக்கம் கேட்டிருக்கானா? அப்போ 2ன் எதிர்பக்கம் 5. 6 கேட்டிருந்தானா 6ன் எதிர்பக்கம் 3. இப்போது 2ன் எதிர்பக்கம் 5. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை கிளாக் வைஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள காகித பகடை மடக்கும்போது எந்த பகடைகள் உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம எதிர்பக்கங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கணும். இப்போது என்னென்ன எதிர்பக்கம் வரும்? 3 4 எதிர்பக்கமா? 1 5 1 2 எதிர்பக்கங்களா? அப்போது 5 6 எதிர்பக்கம். என்னென்ன எதிர்பக்கம்? 1 1 2 எதிர்பக்கம், 5 6 எதிர்பக்கம், 3 4 எதிர்பக்கம். இப்போது எந்தெந்த பகடைகள் உருவாக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 3 4 1 2 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துருக்கானா, 1 2 எதிர் பக்கங்கள். இதில் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போ இது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 5 4 கொடுத்துருக்கான். 6 5 எதிர் பக்கங்கள். இதுலேயும் அட்ஜஸ்டன்ஸ், இதில் அட்ஜஸ்டன்ஸ் சைடாக கொடுத்துட்டான். அடுத்தது 5 4 1. இதுலேருந்து 1 இருக்குங்களா? இதுலேருந்து 1 இருக்குது. 5 6லேருந்து 5 இருக்குது. 3 4லேருந்து 4 இருக்குது. அப்போது சி வரும். ஓகேங்களா? இப்போது 2 4 6 இருக்குது. இதுலேருந்து 2 இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவதுலேருந்து 6 5ல் 6 இருக்குது. 3 4ல் 4 இருக்குது. அப்போது டியும் வரும். அப்போது என்ன ஆன்சர் வரும்னா ஒன்லி சி அண்ட் டி தான் ஆன்சர். ஒன்லி சி அண்ட் டி தான் ஆன்சர். புரியுதான்னு பாருங்கள். எல்லாம் திருப்பி பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டர் டைஸ் கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ் நான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் எந்தெந்த ஆப்ஷன் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்த என்ன கேட்டோம்னா, கொடுக்கப்பட்டுள்ள காகிதப்படை மடக்கும் போது எந்த பகடை உருவாகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதில் அதே மாதிரி கணக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 6 ஆப்போசிட்டு, 3 5 ஆப்போசிட்டு, 1 4 ஆப்போசிட்டு. என்ன பார்த்தீங்கன்னா 6 2 ஆப்போசிட்டு, 5 3 ஆப்போசிட்டு, 1 4 ஆப்போசிட்டு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதுலேயும் 6 2ல் 6 இருக்குது, 3 5ல் 5 இருக்குது, 1 4ல் 4 இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். 6 2 ஆப்போசிட் சைட்ஸ், ஆனால் அட்ஜஸ்டன்ட் கொடுத்துருக்கானா? அப்போ இது வராது. 5 3 2 5 3 எதிர் பக்கங்கள், ஆனால் அட்ஜஸ்டன்ட் கொடுத்துருக்கானா? இதுவும் வராது. 1 4 5 1 4 பக்கத்துலேயே கொடுத்துருக்கான். 1 4 ஆனால் எதிர் பக்கங்கள். அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சர். அடுத்தது 8வது கணக்கு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பகடை மடக்கும்போது எந்த பகடை உருவாகும் சொல்லி கேட்டுருக்காங்க. இதுவும் ஃபோல்டர் டைஸ் கணக்கு தான். என்ன கொடுத்துருக்கான்? ஒரு 2 பிளாங்காக விட்டான். அது நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த 2 பிளாங்க் வச்சுங்க. அடுத்தது ஒரு செவ்வகம், ஒரு டயகனல், ஒரு முக்கோணம், அது கீழே ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இது 2ம் ஆப்போசிட்டுங்களா? இதுக்கு இது ஆப்போசிட்டு, டயகனலுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட்டு. இந்த 2 என்னன்னு சொல்லிட்டு தெரியாது நமக்கு, அதனால் விட்டுறலாம். ஓகேங்களா? இருக்கிறது மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது டயகனல் மட்டும் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இது ஏதோ ஒன்று அட்ஜஸ்டன்ட் சைட்ஸில் இருக்கும். அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அவங்க. அதனால் இந்த ஆப்ஷன் வராது. இது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? டயகனல் செவ்வகத்துக்கு முக்கோணம் எதிர்ப்பக்கம் சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போது செவ்வகம் முக்கோணமும் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கான். அப்போது இதுவும் வராது. இதுலேயும் செவ்வகத்தையும் முக்கோணம் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கான். இதுவும் வராது. இது செவ்வகம், டயகனலும், வட்டம், இதெல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கானா?
நம்ம கணக்குப்படி செவ்வக முக்கோணம் இல்லாமல் இருந்தாலே அது ஆன்சர் தான் அது. அப்போது செவ்வக முக்கோணம் இல்லாமல் இருக்குங்களா, அப்போ செவ்வகம் வட்டம் டயகனல் இது முடிஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள பகடை மடக்கும் போது 3 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி கணக்கு தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த ஸ்லாண்டிங் சைடில் பார்த்தோம், நம்ம இந்த சைடில் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும். இது இப்படி பார்த்தோம், இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ இந்த பக்கம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் எதிர்பக்கம், இதுவும் எதிர்பக்கம். அப்போ மீதி இருக்கிற இதுவும் தான் எதிர்பக்கம். சரிங்களா? அப்போது இந்த கணக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன எதிர்பக்கம், 6க்கு 3, 1க்கு 4, சாரி 1க்கு 2, 1க்கு 2, 4க்கு 5. இது என்ன கேட்டிருக்கான், 3 எதிர்பக்கம் கேட்டிருக்கான், 3க்கு 6. அப்போது டி தான் ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி தான் 10வது கணக்கும். கொடுக்கப்பட்டுள்ள பகடை மடக்கும்போது 5 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். இந்த 2ம் 1 4 ஆப்போசிட்டு, 2 6 ஆப்போசிட்டு, 3 5 ஆப்போசிட்டு. பாருங்கள், 1க்கு 4, 2க்கு 6, 3க்கு 5. என்ன கேட்டிருக்காங்க, 5 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்கன்னா 5ஓட எதிர்பக்கம் 3. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைஸ் கணக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்ம அடுத்த சாப்டரை இன்னும் கூடிய சீக்கிரமாக விரைவில் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.